Yeah, Shafa Biba. Hey, उठाई नहीं कि शाफा का बर्थडे ड्रेस. Assalamualaikum and hi everyone, welcome back to my channel. This is Helfina and you're watching Helfina's journal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சூப்பர் அண்ட் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஏன் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கீழே விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது என்ன வீடியோ போடலாம், என்ன விளாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிளாங்க் அவுட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படி ரெண்டு பார்சல் வந்து நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த பார்சல்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து நேற்றுக்கு நைட்டே வந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து நேற்றுக்கு நைட்டே வந்து கியூரியாசிட்டி வந்து ஷஃபாவுக்கும் ஷஃபா அப்பாவுக்கு வந்து தாங்க முடியல. ஸோ அவங்க நேற்றுக்கு நைட்டே எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லிட்டரலாக கொஞ்சம் சாமான் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் டாய்ஸு புக்ஸ் அதெல்லாம் ஷஃபா எடுத்துக்கிட்டா. அண்டு கொஞ்சம் ஸ்நாக்கிங் ஐட்டம் எல்லாம் ஹஸ்பண்ட் எடுத்து வெளியே வச்சுட்டாரு. ஸோ அது போக நான் வேறு என்னென்ன அவங்க வாங்கியிருக்கேங்கிறது தான் நான் இன்னைக்குள்ள வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அன்பாக்சிங் பண்ணுற ஐடியாவே சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு. வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஆண்டி தான் சொன்னாங்க, எல்லோரும் அன்பாக்சிங் பண்ணுறாங்க, நீ அந்த மாதிரி ஒன்று போட நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஷீரின், திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து டக்குன்னு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வெரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்திருக்கு. ஓகே ஓகே ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக நேற்றுக்கு ஓப்பன் பண்ணல. இப்போ தான் சீல் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். பெருசாக ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே. நான் வந்து ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நல்ல ஹைட்டான அண்ட் நல்ல குவாலிட்டியான ட்ரைபாட் வேண்டியது இருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு கிடைக்கல. ஞாபகம் ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்துட்டேன். எனக்கு வந்து குவாலிட்டி வந்து அவ்வளோ பிடிக்கல. அண்ட் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ காசு போடவும் இஷ்டம் இல்லை. அந்த டைம்லலாம் அம்மா வந்து பார்சல் கொடுத்து விடுறேன் ஊருக்கு, நீ இன்னும் வரல, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்சல் கொடுக்குறீங்களா, அப்படியே எனக்கு வந்து ட்ரைபாடை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ண ட்ரைபாடு தான் இது. எஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் ட்ரைபாட். ஓகே, ஸோ லிட்ரலாக இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஒன்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா வந்து நான் வந்து வ்ளாக்ஸ் இதில் தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ எஸ் மிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஐயோ, இது எப்படிங்க போடுவாங்க? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஐயோ ஐயோ ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்சல் பிஸ்மில்லான்னு ஓப்பன் பண்ணதில் நான் வாங்கினது வந்து என்னோடய ட்ரைபாட். ஓகே, ஸோ இதை எடுத்து இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். ஷஃபாவும் உட்டானே. ஓகே, ஸோ இந்த பக்கம் 2 பாக்ஸஸ் இருக்குது. இது வந்து என்னோடய ஃபோன். ஸோ அதை இக்னோர் பண்ணிடுங்க. எஸ், அப்பா செம்ம வெயிட்டு அண்ட் லொக்கேஷன் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் வந்து ஷஃபாவுடைய ப்ளே ரூமில் உட்காந்துருக்கேன். அங்கே தான் எல்லா பாக்ஸையும் கொண்டு வந்து வச்சாங்க. செம வெயிட்டுங்கிறதுனால என்னால் தூக்க முடியாதுங்கிறதுனால சரி நம்ம இங்கேயே வந்து ஒதுக்கி வச்சு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாமே அப்படின்னா. ஓகே வாங்க நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா கட்டுறேன். ஸோ பேசிக் ஐட்டம்ஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது கேவோ. ஸோ இது வந்து ஹஸ்பண்டுக்கு வாங்கினது. யூனோ லுங்கீஸ், தோத்தீஸ், வாட் எவர். ஸோ ஹஸ்பண்டுக்கு இது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ யா ஒரு நைட்டி எனக்காக நான் வாங்கினேன். அண்ட் எஸ் இன்னொரு நைட்டி. ஸோ 2 நைட்டி. ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்டும் வந்து அவருக்கு எந்த ட்ரெஸ்ஸஸுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் ட்ரெஸ்ஸு வேண்டான்னு சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பாடி ஷேப் மாறும், திரும்ப வந்து டெலிவரிக்கு அப்புறமா திரும்ப பாடி ஷேப் மாறும். எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ட்ரெஸ் வாங்கி திரும்ப அது போட முடியாமல் நம்ம எடுத்து சைடில் வைக்கணுங்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து 2 நைட்டி மட்டும் கொடுங்க, நான் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வீட்டுக்குள்ளே அதே போட்டுக்குவேன் அப்படின்ட்டேன். அதனால் 2 நைட்டி மட்டும் எனக்காக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து
ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து பானிபூரி சாப்பிட்ற கிரேவிங்ஸ் அதிகமாகிடுச்சு. பட் இங்கே பானிபூரி சிப்ஸே கிடைக்கல எனக்கு செய்கிறதுக்கு, அண்ட் பானிபூரியும் கிடைக்க மாட்டேங்குதா. ஸோ பானிபூரி சிப்ஸ், ஓகே. ஸோ பானிபூரி சிப்ஸ் வந்து வாங்கி கொடுத்து விட சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்துருக்கு. அண்ட் ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா சோன் பப்படி வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்ஜி பெருங்காயம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து வர பெருங்காயம் தான் யூஸ் பண்ண பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய சாம்பார் லவர், எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து பெருங்காயம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுதான் அந்த பெருங்காயம். அது போக சேமியா பாக்கெட்ஸ், அடுத்தது இன்னொரு பானிபூரி சிப்ஸ். ஏன் வாய் இன்னைக்கு ரொம்ப உலருதுன்னு தெரியல. ஸோ இன்னொரு பானிபூரி சிப்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சேமியா பாக்கெட். ஐ கெஸ் நிறைய சேமியா பாக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறமா வந்து ஃப்ரைடு மூங் தால், ஹல்திராம்க்கு வந்து இது என்னோடய ஃபேவரட். ஸோ இதுவும் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா எஸ், இது வந்து சத்து மாவு. ஓகே, சத்து மாவு ஷஃபாக்காக நான் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தது வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து எல்லா சிறுதானியங்களும் இங்கே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மன்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அதை அனுப்பியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அது ஒரு 2 பாக்ஸ் இருக்குங்க. அண்ட் லேட்டரால் பார்த்திங்கன்னா எஸ், இது வந்து நான் ரொம்ப பிடிச்சி வாங்குது, ஸ்டீல் ஸ்ட்ராஸ் பார்த்தீங்களா. ஸோ ஷஃபா வந்து இப்போ நிறைய ஸ்ட்ராவில் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கொடுக்குறது அவ்வளோவா பிடிக்கல. அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து அந்த க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷும் சேர்ந்து வருது. அப்படியே பண்ணலாம். திஸ் ப்ரஷ், இந்த ப்ரெஷ்ஷுக்காக தான் ஆக்சுவலாக ஸ்டீல் ஸ்ட்ராவே வாங்கினேன். எனக்கு ஷாஃபாவுடைய பால் பாட்டில் கழுவுறதுக்கு வைக்கிறதுக்குள்ளே விட்டு கழுவுறதுக்கு ஸ்ட்ரா இல்லை. ஸோ நான் வந்து துணியோ இல்லைனா பட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்குள்ளே விட்டு தான் கழுவுவேன். ஸோ இனிமேல் அந்த ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ப்ரஷ் வந்துடுச்சு. சிக்கன் 65 மசாலா பேக்கெட்ஸ் வந்துருக்கு. ஆக்சுவலாக சிக்கன் 65 பண்ணுறதுக்காக நான் இந்த மசாலா பேக்கெட்ஸ் வாங்கலை. நான் வாங்கினது வந்து எதுக்குன்னா கொத்து பரோட்டா அதெல்லாம் செய்வேன். ஸோ அப்போது இது போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வீட்டிலேயே செய்யும்போது. ஸோ அதுக்கு சால்னாலாம் யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் இது கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக வாங்கினது தான் இந்த சிக்கன் 65 மசாலா பேக்கெட்ஸு. அதுக்கப்புறமா சாட் மசாலா வந்துருக்கு. ஸோ இதுவும் நான் கேட்டு தான் வாங்கினேன், ஃப்ரூட் சாட் பண்ணுறதுக்கு. அப்புறமா பானிபூரிக்கு ஆப்வியஸ் எனக்கு சாட் மசாலா தேவை. ஸோ அதனால் சாட் மசாலா. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பொடி வந்து ஆஸ் யூஷுவல் சக்தி மசாலா ஏமா ஓகே. ஸோ சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் நல்லாயிருக்கும் சாம்பார் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மல் சாம்பார் பண்ணும்போது சாம்பார் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக. அண்ட் எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு. என்னென்னா வாஷர். என்னன்னு தெரியல, இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து என்னோடய குக்கரோட வாஷர்லாம் பட்டுன்னு போயிடும். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து நிறைய வாஷர்ஸ் யூஸ் பண்ணி இதை ராஜா கம் சிட் கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வாஷர்ஸ் வந்து எனக்கு அடிக்கடி வந்து தேவைப்படும். அதனால் என்ன என் பார்சலில் வருதோ இல்லை ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் என்ன வாங்குறேன்னு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேட்ஸ் ஆஃப் வாஷர்ஸ் வாங்கிடுவேன். ஸோ வாஷராக இது என்னது, சாரி சேஃப்டி வால்வ்னு நினைக்கிறேன். சேஃப்டி வால்வ், வாஷர்ன்றது சேஃப்டி வால்வ். ஸோ அதை நான் வாங்கிடுவேன். ஸோ இது என்னுடைய சேஃப்டி வால்வ். என்னோட 2 குக்கர் இருக்குது, 2 குக்கருக்கான சேஃப்டி வால்வ் சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அண்ட் வேறு என்ன இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளே, அவ்வளோ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து துணிங்க தான் இருக்குது. அது போக இன்னொரு சாம்பார் பொடி பாக்கெட் இருந்துச்சு. ஓகே, எஸ். துணிங்க வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. சப்பமா ஜாபா அது அடுத்த பாக்ஸில் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய லாஸ்ட் பாக்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஸ்டாண்ட் வாங்கினேன். ஷஃபாக்கு பர்த்டே வருதுல்ல, ஸோ கேக் செய்யணும், அதனால் ஒரு கேக் ஸ்டாண்ட். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க எனக்கே தெரியல, ஸ்க்ரேப்பரா என்னமோ ஒன்று அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஓவராலாக கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கலாமா அதுக்கு. ஸோ அது ஒன்று வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு புளி இருக்குது. எஸ், கேக் டின் 2 கேக் டின் வாங்கினேன். இந்த வாட்டி ஷஃபா பர்த்டேக்கு வந்து 2 டயர் கேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் 2 கேக் டின்ஸ் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஐட்டம், பர்த்டே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இது. ஸோ டெக்கரேஷன் பண்ணும்போது பார்த்துக்கிறீங்களா ப்ளீஸா. இது வந்து சப்பாத்தி உருட்டுற கட்டை. ஆல்ரெடி என்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பெஸ்டிசைட் பண்ணியிருந்தோம்ல, நான் இது வந்து ஆல்ரெடி என்னுடைய பெரிய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பெஸ்டிசைட் பண்ணியிருந்தோம்ல, அப்போ என்னமோ தேவையில்லாத கட்டை வீட்டில் கிடக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டார். அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஒரு பெரிய உருட்டுக்கட்டை வாங்கினா அதில் பண்ணும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஸோ நல்லா மெலிசாக இருக்குங்கிறதுக்காக என்னோட சப்பாத்தி உருட்டுறதா சப்பாத்தி உருட்டுறதா சப்பாத்தி கட்டையாக இருந்ததில்ல, பட் அது ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட், எல்இடி லைட், அகைன் டெக்கரேஷன் ஐட்டமோட வந்ததுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறமா இது வந்து என்னென்னா, எஸ், என்னுடைய ட்ரைபாடோட மோல்டு, என்னோட ட்ரைபாடோடைய மவுண்டு. நான் வந்து ஃபோனில் தான் விளாக்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ட்ரைபாடில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வரல. ஸோ நான் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டும் வாங்கினதுக்கு நான் தேவையில்லாத. ஓகே, ரைட். ஸோ இப்படி வச்சு நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோனை ட்ரைபாட் மேலே. ஸோ சம்திங் ஃபார் யூடியூப்னு வச்சுக்கோங்க, வ்ளாகிங் பண்ணுறதுக்காக வாங்கினது ஒரு ட்ரைபாட் மோல்டு. இது ட்ரைபாட் மவுண்ட், இது மோல்டுன்னு தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சம் பைப்பிங் பேக்ஸ் வாங்கியிருக்கேன், அகெயின் ஃபார் கேக். எதுக்கு இதெல்லாம் வந்து இந்தியாவில் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்தியா வந்து வே மோர் சீப்பர் தேன் சவுதின்னு தோணிச்சு. இவ்வளோ பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 150-200 ரேஞ்சில் தான் வாங்கினேன். இங்கெல்லாம் சத்தியமாக 5 ரியால் 10 ரியால்க்கெல்லாம் கிடைக்கவே கிடையாது. நான் எப்படி இதுக்கு ஒரு 50 ரியால்ஸ் வந்து செலவு பண்ணணும். ஸோ அதனால சரி வெயிட் லெஸ் தானே, ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது அண்ட் செகண்ட் வந்து இங்கே எங்கே கிடைக்குங்கிறது தேடுறது எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையும் கிடையாது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா நாசில்ஸ், பைப்பிங் பேக்கில் போட வேண்டிய நாசில்ஸு. இப்போ என்னால் ஓப்பன் பண்ண முடியல, நான் எப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு அப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். பட் நாசில்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஷஃபாவுடைய புக்ஸு, ஆக்சுவலாக இது வந்து ஒரு மொத்த லைப்ரரி செட் வரும்ல, அந்த லைப்ரரி செட்டோடைய புக்ஸு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5 ஃபஸ்ட்டு நான் வெக்கேஷன்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வெயிட் இஷ்யூனால போட முடியல. இந்த பார்சல்லையும் வெயிட் இஷ்யூனால போட முடியலங்கிறதுனால இவங்க புக்ஸு ரொம்ப விரும்பி பார்க்குறாங்கிறதுனால சும்மா ஒரு 4 புக்ஸ் மட்டும் போட்டுட்ருக்காங்க. ஸோ யா, எஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து நம்ம துணிங்க தான் பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு ஏர் பம்ப், மேபி டெக்கரேஷன் ஐட்டம் கூட செட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா ஷஃபாமாக்கு ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ ஏன் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஹேர் பேண்டு, அண்ட் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இட்ஸ் இஸ் ஸோ க்யூட். ஷஃபாமாக்கும் இது ஒரு ஹேர் பேண்ட், இது ஒரு ஹேர் பேண்ட். எஸ், சி ஆல் ஹேர் பேண்ட்ஸ். அப்புறமா வந்து எனக்கு பேண்டு, திரும்ப ஷஃபாக்கு ஹேர் பேண்ட். ஆக்சுவலாக இந்த பார்சலில் வந்து வந்திருக்கிறது முக்கால்வாசி எல்லாமே ஷஃபா ஐட்டம் மட்டும்தான் வந்திருக்கு. என்னோட ஐட்டம் சொல்லிட்டு பெருசாலாம் எதுவுமே வரல. பெருசாக எதுவும் வரலன்னா ஆக்சுவலாக என்னென்னா அது ஒரு பெரிய கதை, நான் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா கலர் பாரோடைய பியூட்டி பிளெண்டர் ஃபவுண்டேஷன், அப்புறமா கன்சீலர் எல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்குரிய ஸ்பஞ்சு. ஆஸ் ஆஃப் நோ இது சீல்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சி திஸ் இஸ் த பியூட்டி ஸ்பஞ்ச். ஸோ இதை வந்து வெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதெல்லாம் நீ வச்சிருக்கியான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, அதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் சவுதி அரேபியாவுக்கு வந்து லிக்விட் க்ரீம் ஐட்டம்ஸ் எதுவும் சென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அனுப்புகிறவங்க வந்து தூக்கி வெளியே போட்டாங்கன்னா. ஸோ அது எல்லாமே வந்து ஊரில் தான் இருக்குது. ஸோ அவங்க அனுப்புனது வந்து பியூட்டி பிளெண்டர் ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரஷ், அதாவது மேக்கப் போடுற சாமான் எதுவுமே என் கையில் இல்லை. ஆனால் அவங்க வந்து ரொம்ப பெரிய மனசு பண்ணி எனக்கு வந்து மேக்கப் ப்ரஷ் அண்டு
பியூட்டி பிளெண்டர் அனுப்பியிருக்காங்க. மோஸ்ட்லி அம்மா வரும்போது என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணேன், பட் டியூ டு சவுதி ரூல்ஸ் லிக்விட்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படிங்கிறதுனால நான் லிட்ரலாக எதுக்காக ஆர்டர் பண்ணேனோ அது எதுவுமே வரல, ஷாஃபாவோட ட்ரெஸ்ஸை தவிர்த்து. இதெல்லாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம ஷாஃபாவோட ட்ரெஸ்ஸுங்களை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அதே சேம் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபாவுடைய ஷூஸ், இப்படி நடந்த லைட் செய்யும்ல அந்த ஷூ. ஸோ திஸ் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் ஹெர்ஜிட்டி. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து FirstCryல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது ஒரு ட்ரெஸ், அதுக்கு நான் ஆர்டர் பண்ணது ஒரு ட்ரெஸ். நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி இது ஒன்று, இது ஒன்று ஷஃபாமா ஹச்சு. ஸோ இது ஒரு ஃப்ராக். ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுற மாதிரி தான் வாங்குவேன். அதுக்கப்புறமா இது இது வந்து என்னோடய ஃபேவரட், ரொம்ப பிடிச்சி ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு வாங்கின ஒரு ட்ரெஸ். இது நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸு சரிதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸ், இட்ஸ் அ டாப்ஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே க்யூட்டாக தெரிஞ்ச ஒரு டாப்ஸு. ஷஃபா போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டாப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ். ஸோ எனக்கு இந்த ஃப்ரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, பட் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, ரொம்ப கலியாக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு, இப்படி பேண்ட் அண்ட் த டாப்ஸ் சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒன்று வந்து எதுனா இது. ஸோ இட்ஸ் அ ஷார்ட்ஸ் அண்ட் அ பியூட்டிஃபுல் டாப். இட்ஸ் லுக் ஸோ ப்ரிட்டியில். ஸோ இது நம்மளுடைய பர்த்டே ட்ரெஸ் வந்து நேற்றுக்கு ஃபஸ்ட்டு அதுதான் மேலே இருந்துச்சு. நான் ரொம்பவே சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தனால அதை எடுத்து நான் உள்ளே வச்சுட்டு இப்போ கீழே உட்காந்துருக்கேன், எந்திரிக்க முடியாது. ஸோ மோரோவர் பார்சல் ஓப்பன் பண்ணுற வீடியோ சும்மா ஒரு கிளிம்ஸ் அது இருக்கும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவள் பர்த்டேக்கு எப்படின்னு போடுவோம் அந்த வீடியோவில். அண்ட் தீஸ் ஆர் சம் ட்ரெஸ்ஸஸ் லைக் எப்படி சொல்ல, ஒரு வருஷம் முன்னாடி வாங்கின ட்ரெஸ் அப்படி சொல்லலாம். கொஞ்சம் பேண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சரி புதுசு இல்லை, பல மீன்ஸ் எப்படி சொல்ல புதுசு தான். அவள் பிறந்தப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன், அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்கிறதுனால நான் வந்து அங்கேயே ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வளர்ந்துட்டாங்கிறதுனால அம்மா போட்டு விட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பேண்ட், இது ஒரு பேண்ட். எனக்கு தெரிஞ்சு பேண்ட்டெல்லாம் இன்னுமே பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் பேண்ட். அண்ட் இந்த ஃப்ராக் இன்னும் பெருசாகவே இருக்குது. இது ஒரு 4-5 வயசு பிள்ளைக்குள்ளான ஃப்ராக். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. சரி கலர் நல்லா இருக்கேன்னு ஆர்டர் பண்ணேன், பட் இட் இஸ் XXL. ஸோ ஷஃபா எப்போ இந்த சைஸ்க்கு வந்து இதை போடுவான்னு எனக்கே தெரியல. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது ஷஃபா உள்ளது. ஓ ஷஃபா யூ காட் லாட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். தீஸ் இஸ் ஒன் ட்ரெஸ். ஸோ இப்படி வருவது ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஷஃபாக்கான ட்ரெஸ். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வர போகிற நியூ அரைவல் ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அது பாயா கேர்ளானே நம்மளுக்கு இன்னும் தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்கான யூனிசெக்ஸ் ட்ரெஸ்ஸஸ். ஸோ எதுக்குமே நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு வாங்கிட்டு இன்னொரு பொண்ணோ பையனோ ஹூஎவர் இட் இஸ் வாங்கலைன்னா எப்படி நாளைக்கு இந்த வ்ளாகை பார்த்து நான் பக்கத்து மட்டும் இவ்வளோ வாங்கினேன் எனக்கு எதுவுமே வாங்கலையான்னு சொல்லி நம்மளை கொஸ்டின் கேட்கக்கூடாதுல்ல. அதனால் அவங்களுக்கு வந்து சும்மா யூனிசெக்ஸ் இந்த கயிறு வச்சு போடுவாங்கள்ல, தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வாங்கி அனுப்ப சொல்லிவிட்டேன். என்னம்மா நீ இப்போவே இதெல்லாம் வாங்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எனக்கு வந்து 2 பிள்ளைலையுமே ஈக்குவலாக பார்க்கணும். ஸோ ஷஃபாக்கு வாங்கியாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஷஃபாமா நோ கம். ஸோ ஆப்வியஸ்லி குட்டி பாப்பாக்கும் தேவைங்கிறதுனால குட்டி பாப்பாக்கான ட்ரெஸ்ஸஸ். ஸோ யா இது ஒன்று. சி ஈவன் ஹி ஆர் ஷீ காட் லாட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். அவங்களுக்கும் நிறைய ட்ரெஸ் வந்திருக்கு. சரி ஒரே மாதிரி தான், எத்தனை எடுத்திருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. ஷஃபாக்காவது எனக்கு தெரியல, நான் தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து எவ்வளோ வந்திருக்குங்கிறது எனக்கே தெரியாது, ஆனால் இப்போ தான் என்றேன். சரி ஸோ க்யூட்டில்
ஆக்சுவலாக நான் ராம்பர்ஸ் போடுவேன். அது வந்து நைட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்சீஸ் ராம்பர்ஸ் எல்லாமே நைட்டில் தான். மேக்ஸிமம் குழந்தை பிறந்து ஒரு 7-8 மந்த்ஸ் வரைக்குமே நான் வந்து பகல் டைமில் வந்து இந்த மாதிரி ரொம்பவே பேசிக் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டு விடுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால இப்போ இதில் கொஞ்சம் வந்துச்சுன்னு வைங்களேன், அம்மா வரும்போது கொஞ்சம் தான் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கும். ஒருவேளை அம்மா வரல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே சர்வே பண்ணுறதுக்கு ட்ரெஸ் இருக்கும். என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை. சரி, ஸோ இதெல்லாம் எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. அது போக இன்னொரு ட்ரெஸ்ஸஸ். ஓ, இது ட்ரெஸ் இல்லை. ஸோ இது வந்து நாப்பீஸ். ஓகே, நாப்பீஸ், கிளாத் நாப்பீஸ், யூனோ, அது ஒரு அதுவும் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் அம்மா முடிவே பண்ணிட்டாங்க போல், அவங்க வரமாட்டாங்க என்ன ஐ கெஸ். சரியா? ஸோ கிளாத் நாப்பீஸ் வந்து 1 2 3 9 ட்ரெஸ்ஸஸ். 9 ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாக 9 கிளாத் நாப்பீஸ் வந்திருக்கு. அது போக குழந்தைக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் கலர் டவல்ஸ் 2. ஸோ ஷஃபாக்கு ஒயிட் டவல்ஸ் தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சேம் பேபிக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஒயிட் டவல்ஸ் 2. அதுக்கப்புறமா க்ரிப்பில் விரிக்கிறதுக்காக இந்த ஒயிட், நான் தொட்டில் கட்ட மாட்டேன் இங்கே. ஸோ க்ரிப் தான் எங்ககிட்ட. ஸோ அந்த க்ரிப்பில் வந்து இருக்கிற அந்த பெட்டு குத்தாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கீழே இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் மாதிரி சம்திங் போட்டு விடுவேன். அதுக்காக ஷஃபா டைம்லேயும் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க புதுசாக. அண்ட் இப்போவும் வந்து அந்த கிளாத் ஒயிட் கிளாத் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தொட்டில் கட்டுற கிளாத் தான், பட் நான் வந்து க்ரிப்பில் யூஸ் பண்ணேன். ஸோ ஐயோ, இதை காட்ட மறந்துட்டேன் பார்த்தீங்களா, எங்கள் ஷஃபா தூக்கி வெளியே போட்டுருக்கேன். ஸோ இதுவும் ஷஃபாவுடைய ட்ரெஸ்ஸு தான். ஓ, 2 ஃப்ராக் வீட்டுக்கு போடுற மாதிரி. ஸோ இது ஒரு ஃப்ராக். கேன் யூ see this? ஓகே, இது ஒரு ஃப்ராக். அண்ட் எஸ், இது ஒரு ஃப்ராக். ஸோ எஸ், இதான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிட்டேன். வைண்ட் அப் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தேன் கொஞ்சம் பார்சல் வந்து அந்த பக்கமாக ஷஃபா தூக்கிட்டு போய் போட்டு போய் பார்த்தேன். தூக்கிட்டு வந்து நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? எஸ், ஓகே. இந்த இது வந்து அப்படியே அப்படி பாதியாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டேன். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, கர்டன் வாங்கினேன். ஸோ ஒயிட் கலர் கர்டன்ஸ் வாங்கணும்னு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ ஒயிட் கலர் கர்டன். அகெயின் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற புது கெஸ்ட்டுக்காக வந்து ட்ரை ஷீட்டு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷஃபாவுடைய பேங்கிள்ஸ், பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ். இதை போட்டு விட்டா ஷஃபாக்கு இங்கே போகுது. யா சந்தோஷமாக வரும் பேங்கிள்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே ஷஃபாக்கு பேண்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் தான் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் 1000. அப்புறமா அகெயின் 1 ஜீன் பேண்ட். இதெல்லாம் இப்போ முக பேண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பேண்ட், இன்னொரு ட்ராக் பேண்ட் மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு டாப்ஸ். சி Stefan, दूसरा क्या थी? मैं क्या लिखी क्या माँ? नहीं देखे पहन आजा. Come. Oh wow. Oh wow. Super. ஓகே, இது மூணும் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால இப்போ எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ உங்ககிட்ட இப்போ ஃபைனலாக நான் காட்டாதது ஒன்று தான், அது ஷஃபாவுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு.
இந்த விட்டு போன பார்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கை கெட்டுற தூரத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே க்ரால் பண்ணி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் அவனோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பில் நான் வந்து ஹேங்கர் போட்டு மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போது வந்து என் கால் சிலுத்துருச்சு, என்னால் வந்து எந்திரிச்சு போய் எடுக்க முடியாது. ஸோ ஆஸ் ஆஃப் நான் இந்த வீடியோவை இப்படியே ஸ்டாப் பண்ணி இங்கே கால் நீட்டிட்டு ஒரு 10-15 நிமிஷம் உட்கார போகிறேன். ஸோ எஸ், அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு vlog ஒன்று சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.